வணக்க நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பழமொழியும் அதுக்கான விளக்கமும் தான். இந்த பழமொழி மறுபடியும் ஒரு முறை நாம் பார்த்துப்போம். நேற்று பார்த்துருந்தோம், செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்தது போல் அப்படின்ட்டு ஒரு பழமொழி பார்த்துருந்தோம். அந்த பழமொழிக்கான விளக்கம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது கிராமத்தில் ஒரு இளைஞர்கள் பட்டாளம் எப்பவும் போல் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி குணம் அப்படின்றது எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அப்படி எல்லா குணம் இருக்கும். ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதை நாம் அவனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இவன் எப்படிப்பட்டவன், இவனுடைய குணநலங்கள் எப்படி, இவன் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவான் அப்படிங்கிறது முதல் கொண்டு அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி அது இப்போதைக்கு நிறைய பேர்த்துக்கு அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் இந்த கிராமத்தில் இந்த வயசான பாட்டிங்கள்லாம் பார்த்தா ஒரு பையனை பார்த்தாவே, முகத்தை பார்த்தாவே அவங்க சொல்லுவாங்க இல்லையா, முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் இதுக்கு சரியில்லையே, அப்படி சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கூட எனக்கு என்ன ஞாபகம், இந்த வடிவேலுனுடைய காமெடி கூட ஞாபகம் இருக்குல்ல, இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கு அவரு கூட நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார் இல்லையா. அந்த மாதிரி இப்போது நாம் இந்த பழமொழிக்கு வர்றோம். இளைஞர்கள் ஒரு சில பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சரி செய்யலாம் அப்படின்ட்டு அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். இது ஒரு ரகமான இளைஞர்கள். சில பேர் இன்னொரு ரகமான இளைஞர்கள் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், ஒரு வேலையை அவன் கேட்டுப்பான், அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டாங்க, அந்த வேலை அப்படி ஒன்றும் அவசரமான வேலை இல்லை, அதனால் அவங்க திரும்ப நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பான். திரும்ப நாம் ஒரு 2 முறை 3 முறை ஞாபகப்படுத்தி இவன் செய்கிறதே ரொம்ப காலம் தாழ்த்தி தான் செய்வான்னு தெரிஞ்சால், அவசரமான வேலையே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது கொஞ்சம் அவசரமான வேலைடா, சீக்கிரம் அதை முடிச்சிட்றா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை கேட்டுட்டு அவன் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். இது ஒரு ரக இளைஞர்கள். இதுக்கப்புறம் இன்னொரு ரகம் இருக்குது. நாம் சொல்கிறோம் ஒரு வேலையை, அவன் சும்மா ஓய்வாக தான் இருப்பான், கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா செய்கிறேன்னு சொல்லுவான். சரி அவன் செஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் வேறு ஒரு வேலையை பார்க்க இருந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை அவனும் மறந்துடுவான். நம்மக்கிட்ட ஒரு வேலை சொன்னாங்களே அப்படிங்கிறத கூட அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். அவன் மறந்துடுவான். திரும்ப நாம் ஒரு 1 மணி நேரம் கழித்து அல்லது 2 மணி நேரம் கழித்து அவங்ககிட்ட நாம் கேட்டோம் அப்படின்னா மறந்துருப்பான். ஆனால் சொல்லுவான், ஐயோ நான் ரொம்ப அவசரமான ஒரு வேலையாக இருந்தேன், அதனால் நான் இந்த வேலையை கொஞ்சம் பார்க்க மாட்டேன்னு நான் பண்ணிடுவேன், ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இது ஒரு ரகம். இதுக்கப்புறம் இன்னொரு ரகம் இருக்குது. நம்ம சொல்லிவிடுவோம், சாயங்காலம் 5 மணிக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறா, அவங்க 5 மணிக்கு வரன்ருக்காங்க, அதை போய் நீ வாங்கிட்டு வந்துடு, இல்லைனா அந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடு இப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலையை நாம் சொல்லி முடிச்சிருப்போம். அவன் வாய்ப்பே இல்லைங்க, இருந்துருவான். ஞாபகம் இருந்தாலும் போக மாட்டான், இல்லைனாலும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு சோம்பேறித்தனம், அது நமக்கு தெரியாது இல்லையா. இப்படிப்பட்டவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவனா செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் நம்ம அந்த இறுதி சடங்கு செய்யும்போது அவர் கையிலையும் வெத்தலை வைப்பாங்க. அப்படி அவர் கையில் வைக்கிற வெத்தலை என்ன ஆகும், உசுரோடக்கிறவன் கையில் கொடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்தோன்னா வாங்கி போட்டுப்பான், எல்லாம் வேறு யார்கிட்டையாவது வாங்கி கொடுப்பான். ஆனால் இறந்தவர்கள் கையில் நாம் கொடுக்குற வெத்தலை அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த வெத்தலைக்கு எந்த விதமான ஒரு மதிப்புன்னா அவன் கொடுத்துட்டோம், அது எந்த விதமான அடுத்த கட்ட இயக்கம் எதுவும் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது இல்லையா.
அதுதாங்க இந்த அர்த்தம். செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்தது போல் அப்படின்னு. இதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம். இந்த பழமொழி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.